ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக். ஹோலி பண்டிகை வரப்போகுது. அதனால உங்க கொண்டாட்டங்களை இன்னும் சிறப்பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷலான ஆனா ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபியோட நான் வந்திருக்கேன். ஒரு சமையல் நிபுணரா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போற இந்த அட்டகாசமான ரெசிபி கண்டிப்பா உங்க மனசையும் சரி வயிறையும் சரி குளிர வைக்க போகுது. வாங்க நம்ம கிச்சனுக்குள்ள போலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? ஐஸ்கிரீம் மிஷின் எதுவுமே இல்லாம கரெக்டா 2 நிமிஷத்துல கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே ஒரு ராயலான பான் ஐஸ்கிரீம் செஞ்சா எப்படி இருக்கும்? ஆமாங்க, அந்த பழைய சலிப்பான ஐஸ்கிரீம் செய்யற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு நம்ம ஒரு புது மேஜிக் பண்ண போறோம். இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்துற ஒரு சூப்பரான கிச்சன் ட்ரிக். கண்டென்ஸ்ட் மில்க் தேட வேண்டாம், பாலை மணிக்கணக்கா காக்க வேண்டாம், கை வலிக்க கடைய வேண்டாம். இதெல்லாம் எதுவுமே இல்லாம உங்க வீட்ல இருக்கிற அந்த சாதா மிக்ஸி ஒண்ணு மட்டுமே போதும். சமையலுக்கு புதுசா இருக்கிறவங்க கூட இதை தப்பே இல்லாம ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். இது 100% ஒர்க் அவுட் ஆகுற ஒரு சிம்பிள் மெத்தட். சரி, இப்போ நேரா ரெசிபிக்குள்ள போயிடலாம். நம்ம யூஸ் பண்ண போற பொருட்களை 2 பிரிவா பிரிச்சுக்கலாம். ஒன்னு பான் மசாலா, இன்னொன்னு கிரீமி பேஸ். இப்படி பிரிச்சு வச்சுக்கிட்டோம்னா சுவைகள் எப்படி ஒன்னோடொன்னு சேர்ந்து ஒரு ராயல் ஸ்வீட்டா மாறப்போகுதுங்கிறத நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். வேலை ரொம்ப சுலபமா முடிஞ்சிடும். இதுல குல்கந்து பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். ரோஜா இதழ்கள் சக்கரை சேர்த்து செய்யப்படுற இந்த குல்கந்து நம்ம உடம்புக்கு அவ்ளோ குளிர்ச்சி தரும். ஹோலி நேரத்தை வெயில தணிக்கிறதுக்கும் சரி. இந்த பான் ஐஸ்கிரீமோட உண்மையான ஆன்மாவே இந்த குல்கந்து தாங்க. அடுத்து நம்ம மசாலாக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாமா? காம்பு கிளின 3 ஃப்ரெஷ்ஷான வெற்றில, கொஞ்சம் சோம்பு, காய்ந்த தேங்காய் துருவல், குல்கந்து, ஏலக்காய் தூள், அப்புறம் முந்திரி, பாதாம், நறுக்கிய பேரிச்சம்பழம். இது சாதாரண ஐஸ்கிரீம் கிடையாது, ஒரு நவாபி, அதாவது ராயலான ஐஸ்கிரீம்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு இந்த நட்ஸும் பேரிச்சம்பழமும் தான் முக்கிய காரணம். இதை சொல்லும்போதே எனக்கே வாயோருது. முத வேலையா வெற்றிலை காம்புகளை நீக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் மிக்சியில போட்டுக்கலாம். இத ஒரு மணமான கொரகொரப்பான பேஸ்டா அரைக்க போறோம். இத அரைக்கும் போதே அப்பா, உங்க சமையலறை முழுக்க அப்படி ஒரு வாசம் வரும் பாருங்க. அந்த ஃபீலே ரொம்ப அருமையா இருக்கும். இப்போ நம்ம ரெசிபியோட ஒரு சீக்ரெட் ஆயுதத்தை பத்தி நான் சொல்ல போறேன். கடைங்கள்ல வாங்குற அதே பர்ஃபெக்டான கிரீமியான பதனம் ஐஸ்கிரீம்க்கு வரணுமா? அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது வேற ஒன்னும் இல்ல, சாதாரண பால் பவுடர் தான். இது ஏன் அவ்வளவு முக்கியம்னு ஒரு எக்ஸ்பர்ட்டா நான் சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. இந்த பால் பவுடர் என்ன பண்ணும்னா அதிகப்படியான ஈரப்பதத்தை உறிஞ்சிடும். அதனால ஐஸ்கிரீம்ல அந்த ஐஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகாம ரொம்ப சாஃப்டா கிரீமியா இருக்கும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ். அதுக்காக தான் கரெக்டா 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்க்கிறோம். அப்போ அந்த கிரீமி பேஸ் ரெடி பண்ண நல்ல சில்லுன்னு இருக்கிற ஃப்ரெஷ் கிரீம், 5 டேபிள் ஸ்பூன் சக்கரை, 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், அப்புறம் உங்களுக்கு பிடிச்சா ஒரு 2-3 சிட்டிகை பச்சை நிற ஃபுட் கலர் எடுத்துக்கோங்க. இதுல முக்கியமான ட்ரிக் என்னன்னா, கிரீம் செமச்சில்லுன்னு இருக்கணும். அப்பதான் பேஸ் நல்ல திக்கா சூப்பரா வரும். எல்லாமே ரெடி. இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருக்க பான் மசாலா பேஸ்டோட இந்த கிரீமி பேஸ் பொருட்களையும் சேர்த்து மிக்சியில நேரா பிளெண்ட் பண்ண போறோம். இதுக்காகிற நேரம் அதிகபட்சம் 1.5 நிமிஷம்தான். அவ்வளவுதாங்க, நம்ம வேலை பெருமளவும் முடிஞ்சிடுச்சு. இப்போ சூப்பரா ரெடியாகி இருக்கிற அந்த வெளிர் பச்சை நிற கலவைய ஒரு நல்ல காற்று பூகாத டப்பாவுல ஊத்திக்கலாம். இல்லனா பண்டிகை நேரம் அப்படிங்கறதால பாக்குறதுக்கு அழகா இருக்குமேனு சின்ன சின்ன மண்பானைகள், அதாவது அந்த மட்காகள்ல ஊத்திக்கலாம். அந்த மட்காவுல இதை ஊத்தி வைக்கும்போது பாக்குறதுக்கே அவ்வளவு ரம்யமா இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சூப்பர் ட்ரிக் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. டப்பாவை மூடுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது ஃபாயில் பேப்பரை அந்த ஐஸ்கிரீமோட மேல் பரப்புல படுற மாதிரி ஒட்டி வச்சு மூடுங்க. இப்படி செஞ்சா ஐஸ்கிரீம் மேல அந்த எரிச்சல் ஊட்டுற ஐஸ் கட்டிகள் சேர்றத கம்ப்ளீட்டா தடுத்துடலாம். சாதாரணமா சமைக்கிறவங்களுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட்டுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதான். அவ்வளவுதான். இனி டப்பாவை மூடி ஃப்ரீசர்ல வச்சுட்டு ஒரு 8 மணி நேரம் இல்லனா நைட் ஃபுல்லா அப்படியே விட்டுருங்க. நீங்க போய் நல்லா நிம்மதியா ரெஸ்ட் எடுங்க. உங்களுக்கு பதிலா அந்த ஃப்ரீசர் எல்லா கடினமான வேலையும் பக்காவா பாத்துக்கும். நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பழைய முறைப்படி பாலை காய்ச்சி கைவலிக்க கடைஞ்சு மெஷின் எல்லாம் வச்சு கஷ்டப்படுறத விட நம்மளோட இந்த நவாபி பான் ஐஸ்கிரீம் வெறும் 2 நிமிஷத்துல ஒரு சாதாரண மிக்சியை வச்சுக்கிட்டு எவ்வளோ அருமையான டேஸ்ட் கொடுக்குது. ஒரு தடவை இதை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா திரும்ப பழைய முறைக்கு நீங்க போகவே மாட்டீங்க. இப்போ அந்த ஃபைனல் மேஜிக் மூமெண்ட் வந்துடுச்சு. ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததும் உடனே அவசரப்படாம 1 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அப்புறம் ஸ்கூப் பண்ணி எடுங்க. அது மேல கலர் கலரா டூட்டி ஃப்ரூட்டிய தூவி டெக்கரேட் பண்ணுங்க. கொஞ்சம் கூட ஐஸ் கட்டியே இல்லாத அந்த மென்மையான ராயலான அமைப்பை பார்த்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. கல்யாண வீடுகள்ல கிடைக்கிற ஸ்வீட்ஸை விட இது பல மடங்கு சூப்பரா இருக்கும். என்னங்க, இந்த ஹோலிக்கு உங்க கெஸ்ட் எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ண இந்த 2 மினிட் நவாபி ஐஸ்கிரீமை செய்ய
உடனே கிச்சனுக்கு போக ரெடி ஆகிட்டீங்களா? இவ்ளோ ஈஸியான மெத்தட் இருக்கும்போது நீங்களும் சமையல்ல மேஜிக் பண்ணலாமே. கண்டிப்பா இது செஞ்சு உங்க அன்புக்குரியவங்களோட சேர்ந்து சுவைத்து மகிழுங்கள். உங்க செலிப்ரேஷன்ஸ் ரொம்ப சூப்பரா அமையட்டும். மீண்டும் இன்னொரு அருமையான ரெசிபியோட சந்திக்கலாம். பாய்.